ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இந்த படம் பாயம்புலி நானும் சுசீந்திரன் சேர்ந்து செயல்படுற 2வது திரைப்படம். செப்டம்பர் 4 ரிலீஸ் ஆக போகுது, தமிழ்லையும் தெலுங்குலையும். இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இந்த ப்ரமோஷனோ இல்லை பாடல்கள் கேட்டோ நீங்களே டிசைட் பண்ணுவீங்க. படத்தை பற்றி நான் பேசல. எனக்கு இன்றைக்கி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. என் நண்பர்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஏன்னா என் சொத்தே என் நண்பர்கள் தான், வேறு எந்த சொத்து இல்லை. என் நண்பர்கள் தான் என்னோடய சொத்து. அதை நம்பி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். வைரமுத்தையை வந்து நான் செல்லமே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச வாழ்த்து வந்து வைரமுத்து சார் தான். எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அருமையான படம், அதே சமயத்தில் நீ கண்டிப்பாக வருவ அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ சார். நான் இன்னி வரைக்கும் அதை நான் மறக்க மாட்டேன். ஐ ஹவ் ஸ்டில் கெப்ட் தட் அஸ் அன் இன்ஸ்பிரேஷன். இன்னி வரைக்கும் நான் நேர்மையாக என் தொழில் எல்லோரும் பாராட்டினாங்க. ப்ரொடியூசருக்கு கதாநாயகனாக இருக்கணும், இப்படி தான் எல்லா கதாநாயகர்கள் இருக்கணும்னு. அது என்னோடய தொழில், என்னோடய தாய். நான் சினிமா வந்து என்னோடய தாயாக நான் நேசிக்கிறேன். அதனால தான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், திருட்டு விசிடி ஏதோ ஒன்று, எனக்கு அதனால தான் கோவம் வரும். வேறு எதுக்காக, பப்ளிசிட்டிக்காக இல்லை, அதனால தான் கோவம் வரும். எல்லா கதாநாயகர்களும் ப்ரொடியூசரோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் ஒரு ஃபேமிலியாக நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். அதுதான் எல்லாருக்கும் ஒரு விருப்பம். நான் இப்போது நிறைய பாரிவேந்தர் ஐயா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். மீடியா சப்போர்ட் கிடைச்சிருக்குன்னு, கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஆனால் சத்தியமாக அரசியலுக்குள்ளே குதிக்கிறதுக்காக நான் பண்ணல. எனக்கு பிடிச்ச மனசார தோன்ற ஒரு விஷயங்கள், எனக்கு என்ன தோணுதோ நான் செயல்படுறேன். இப்போ கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பொக்கே வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனால் பொக்கே கொடுத்தா அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அந்த செலவு ஒரு 2 குழந்தைங்களை படிக்க வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அவங்க ப்ரொடியூசர் ஏற்றுக்கிட்டு பண்ணாங்க. அந்த 2 தங்கச்சிங்க வந்து இன்றைக்கி இப்போ நல்லா படிக்க போகிறாங்க. அதான் தோன்ற விஷயங்கள். அதுக்காக பொக்கே இண்டஸ்ட்ரி வந்து எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. ஏன்னா எது குரல் கொடுத்தாலும் ஒரு எதிர்ப்பு வருது. நாய்க்குட்டி குரல் கொடுத்தா அது ஒரு பாய்காட் கேரளா அளவுக்கு வந்து ஏதோ பண்ணாங்க. சத்தியமாக நான் அந்த பாய்காட் கேரளா அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணலைங்க. வாய்ஸ்லெஸ் குரல் இல்லாத அந்த பிராணிகளுக்கு நான் குரல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். மற்றபடி ஸ்டேட்டு பிரச்சனை எல்லாம் தயவுசெய்து அரசியல் பண்ணாதீங்க. யாராக இருந்தாலும் தயவுசெய்து அரசியல் பண்ண. அதே மாதிரி தான் மாடுகள். ஒரு நல்ல விஷயம், திரு சிவா அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நல்ல மனிதர்கள் மத்தியில் நான் உட்காந்துருக்கேன் இன்றைக்கி. அவர் இப்போ பண்ண விஷயத்துக்காகவும் நான் வந்து குரல் கொடுக்குறேன்னு நான் சொன்னேன். எனக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என் நண்பர்கள் சொல்லிக்கிற ஒரே விஷயம், தயவுசெய்து கல்வி, அதாவது அவர் இருக்கார் அப்துல் கலாம் ஐயா, அவர் சொன்ன விஷயந்தான் இன்றைக்கி நான் செயல்பட போகிறேன். அப்துல் கலாம் ஐயாவுக்கு நான் செலுத்துகிற மரியாதை என்னென்னா, இனிமே நான் சாகுற வரைக்கும் ஏழை மாணவிகளுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் சக்திக்கு மிஞ்சின நான் உதவி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்ன கஷ்டன்றது. நானும் கஷ்டப்பட்டேன் ரொம்ப. ஐம் நாட் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். எங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்காங்க. என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அதனால தான் நான் பண்ணுறேன், அரசியலுக்காக இல்லை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி மீடியாவுக்கு நன்றி, சத்யம் தியேட்டர் நிறுவனத்துக்கும் நன்றி. ஏன்னா இவ்வளோ நேரம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல். சாரி ஒவ்வொரு நேமாக சொல்ல முடியாது. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். பாரிவேந்தர் ஐயா நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ. கண்டிப்பாக மறுபடியும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். Firstly, I'd like to say a very big thank you to my producers, Vendor Movies. Thank you so much for this wonderful opportunity.
a big congratulations to Iman sir. This is a fabulous album and I love dancing to your tunes. And a very big thank you to Susindran sir. This is my second film with him and it's been an amazing experience all over again. A big thank you to Vishal, my fabulous co-star. He's been amazing and it's been a lot of fun working with him. A very big thanks to the entire cast, entire crew, Velraj sir, Suri, and everyone. I really had Aishwarya, and I really had a great time working on this film, and I hope you guys enjoy watching it. Thank you. இன்றைய நாயகன் ஈமான் அண்ணன் ஏற மேடை திரும்பி பார்க்குற மேடை எல்லாத்துலேயும் அண்ணன் தான் இருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் இதே மாதிரி எல்லா மேடையிலும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் அண்ணனுக்கும் அண்ணன் வாசிக்கிற அந்த 6 மணி பெட்டிக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அப்புறம் இங்கே மாபெரும் கவிஞர் சார் இருக்காங்க. ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், வேப்ப மரம், புளிய மரம் பார்த்துருக்கேன். சிலுக்கு மரம் இப்போ தான் பார்க்குறேன். உண்மைக்கு இந்த சிலுக்கு மரம் நல்லா நடக்குது, பேசுது, சிரிக்குது. சார் அவர்களை புகழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அவங்கள கும்பிட்றதுக்கு எனக்கு பாக்கியம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷால் சார் படத்தில் மட்டும் ஹீரோ இல்லை, நேரில் ஒரு ஹீரோ தான். படம் தயாரிக்கிறதுலேருந்து ஹீரோவாக இருந்து எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான சிறந்த நடிகராகவும் இருக்கார், நண்பராகவும் இருக்கார், எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கார். விஷால் சார் இப்போவும் போல் எப்போவும் நல்லா இருக்கணும். அவர் கூட நாங்கள் எப்போவுமே நாங்கள் இருப்போம். சாருக்கு வாழ்த்துக்கள். எங்கள் அண்ணன் சுசீந்திர அண்ணன் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் இருக்கிற காலம் பூரா எங்கள் அண்ணனை சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதே உண்மை. மேலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. விஷாலோடைய ஃபேன் நம்பர் 1. அவர் முதல் படங்கள்லேருந்து அவருடைய எல்லா படமும் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போது படத்துக்கு படம் மெருகேறிக்கிட்டே இருக்கார். நடிப்பு வந்து முதல்லலாம் எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். ஃபைட்டு, ஆக்ஷன்ஸ் எப்போவுமே நல்லா பண்ணுவார். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமெடி, டான்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம். அந்த பாலாவுடைய அந்த படத்தினுடைய சாங் மட்டும் நான் ஒரு 50 தடவை பார்த்துருப்பேன். டெஃபினட்டாக இங்கே யாருமே ஆட முடியாது அந்த அளவுக்கு. ஸோ எல்லா வகையிலையுமே அவர் மெருகேறிட்டு வராரு. அவருக்கு இன்னும் நிறைய படங்கள் வரணும், நல்ல இன்னும் எங்கேயோ உச்சாணிக்கு கொண்டு எட்டணும் அவரு அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய விருப்பமும் கூட. அப்புறம் வைரமுத்து சாருடைய ஃபேன் நான், எல்லாருக்கும் தெரியும். நிறைய படங்கள் அவர் எழுதியிருக்காரு. இமானுடைய எல்லா படங்களும், எல்லா பாடல்களும் கேட்டிருக்கேன். இப்போ அடுத்த படமும் எனக்கு அவர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தான் நேராக வந்து அவருடைய பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடச்சிருக்கு. எல்லாருமே ஒரு வகையில் ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈஸ் செமாட். அதாவது அந்த உட்காந்த இடத்துல இருந்தே அவருடைய அந்த துணியும் அந்த ஹை பிச்சும் ரேஞ்சும் வந்து போகிறது வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா ஈஸ்வரர் ரஹ்மான்லாம் வந்து நின்றுட்டு தான் போடுறார் அந்த ஹை பிச்செல்லாம். ஸோ ஒரு கேட்டகரியில் ஒருத்தர் ஃபேமஸ். அந்த மாதிரி இமான் வந்து அவர் அந்த மெலோடி கிங் அவர். ஸோ ஒரு நல்ல டியூன்ஸை கொடுத்துட்ருக்காரு. அவருடைய பாடல்கள் அவர் தான் இந்த விழா நாயகன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சுசீந்திரன் சொல்ல வேணாம். நான் வந்து அவருடைய முதல் படத்துலேயே அவர் படத்தை பார்த்துட்டு வந்து அவரை கூப்பிட்டு நான் என்னுடைய ஷூட்டிங், ஆதவன் ஷூட்டிங்கில் வந்து என்னோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் அவரோட பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே நான் ஒரு அந்த டைரெக்ஷனுக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருடைய ஃபேனாக இருக்கிறதுனால நானும் வந்து வாழ்த்தணுன்னு வந்தேன். அஃப்கோர்ஸ் காஜல் ஆல்சோ. காஜலுக்கு ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் எல்லாரும் நல்ல டீம் இது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஆடியோ மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். மதன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் மதன், விநியோகஸ்தர் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சுசீந்திரன் ஃபோன் பண்ணும்போது சொன்னாப்புல, ஐயா நாளைக்கு வந்து புளியோதரை கட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு. அது பற்றி இப்போ தான் வடசனை முடிஞ்சிருக்கு, இன்னும் டென்ஷன் எல்லாம் பேசிட்டு இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி வந்து நண்பர்கள் தினம், நண்பரை பற்றி 4 வார்த்தை பேசாமல் இறங்கினா நல்லா இருக்காது. சுசி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. இன்றைக்கி விஷால் சார் படம் பண்ணுறதுக்கும் அவர் தான் காரணம். ஆக்சுவலாக பாண்டியன் ஆடும்போது அவர் சாலிகிராம் பக்கம் போகிறீங்க அப்படின்னாரு, நான் வந்து டி நகர் பக்கம் போகிறேன் அப்படின்னாரு.
டீனர் பக்கம் போனால் கொஞ்சம் லேட்டாகும், வாங்க சாலிகிராம் பக்கம் போய் போவோம் அப்படின்னாரு. அப்போ பாண்டிய நாடு வந்து விஎஃப் உடைய ஃபஸ்ட்டு படம். அடுத்து நான் இப்போ பண்ணுறது அவங்க ப்ரொடக்ஷனில் 11 போட்டாங்க கிளாப் போர்டில். நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன், ரொம்ப பிரேக் எடுத்துட்டோமோ அப்படின்னு. அவ்வளோ ஸ்பீடு. எதுக்கு சொல்ல வரேன்னா விஷால் சாருடைய ஸ்பீடு சொல்ல வரேன். அப்படி ஒரு பரபரன்னு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆள். சுசியும் அப்படி தான், அவ்வளோ ஸ்பீடாக. இந்த கதை பிள்ளையார் சொல்லி போட்டதுலேருந்து தெரியும். பார்த்த படம் அவ்வளோ பீக்காக முடித்து படத்தை வந்து 3 டைம் பார்த்துட்டான். அவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கிற ஒரு படம், ஒரு நல்ல டீம். கண்டிப்பாக இந்த படம் சுசி கேரியர்லேயும் விஷால் சார் கேரியர்லேயும் ரொம்ப ரொம்ப நல்ல படமாக இருக்கும். அதே மாதிரி வேல்ராஜ் சாருடைய ஒர்க்கு, கேமராமேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இமான் சார் ஒவ்வொரு சாங்கும் நாங்கள் போய் ரெக்கார்டிங் தேட்டரில் கேட்போம், அவ்வளோ எனர்ஜியாக கொடுத்துருந்தாரு. அதில் எனக்கு வந்து அந்த தீம் மியூசிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு போட்டி கேட்கும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும். படமே ஒரு பார்க்கும்போது ஒரு பரபரன்னு ஒரு ஸ்பீடான ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குறதுக்கான ஃபீல் இந்த படம் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த படத்தில் உள்ள டீம் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படத்தை வாழ்த்துவதில் எனக்கு உரிமை இருக்கிறது. காரணம், இந்த முழு படத்தையும் பார்த்தவன் என்ற வகையில் இந்த படத்தை நான் வாழ்த்துகிறேன். சுசீந்திரன் அவர்களுக்கு இந்த படத்தை முழுக்க காட்டியதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் எனக்கு என்ன தோன்றியது என்றால், படம் பார்த்து நிறைந்த பிறகு நான் ஒன்று சொல்லிக் கொண்டேன். நண்பர் விஷால் இயற்கையாகவே உயரமானவர். இந்த படம் வெளிவந்த பிறகு அவர் உயரத்தில் ஓரங்குலம் கூடும் என்று நிச்சயமாய் நான் நம்பினேன். அந்த அளவுக்கு தன் உழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த படத்தில் இது ஒரு அதிரடி படம்தான், சண்டை படம்தான், அடியில் அரசியல் ஓடுகிற படம்தான். ஆனால் அடிப்படையில் எனக்கு பிடித்த ஒரு செய்தி இருக்கிறது, நம்பகத்தன்மை. ஒரு சினிமா என்பது என்ன தெரியுமா தோழர்களே? நீங்கள் அறியாத விஷயமா? சினிமா என்பது நம்ப வைக்கப்படுகிற ஒரு தொழில்நுட்ப பொய். அந்த பொய்யை நம்ப வைப்பதற்குத்தான் நாங்கள் கலைஞர்கள் பெரிதும் போராடுகிறோம். பொய்யின் அடியில் இருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு அதிகமாக வற்புறுத்த ஆசைப்படுகிறோம். இந்த படத்தில் பாத்திரங்கள் நம்பகத்தன்மை, அந்த கதையில் நம்பகத்தன்மை, எல்லாவற்றையும் விட விஷால் இன்னும் கொஞ்சம் சண்டை போட மாட்டாரா என்ற ஆச்சரியத்தோடு நான் காத்திருக்கிறேன். அவருடைய சண்டையில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது. அது உடம்பில் அவர் 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 நடிக்கிற பொழுது, அவர் சண்டையிடுகிற போது கரங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உடம்பும் அதில் தன்னை நுழைத்துக் கொண்டு ஈடுபடுவதாக நான் நினைக்கிறேன். விஷால், இந்த படம் உங்களுடைய வாழ்க்கையின், உங்களுடைய கலை வரலாற்றில் ஒரு முக்கியமான படமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். நண்பர் சுசீந்திரனை பற்றி ஒன்று சொல்லி ஆக வேண்டும். தோழர்களே, எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னவென்றால், நான் பாட்டு எழுதிய படமோ இல்லையோ, அந்த படம் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி அடைகிற முதல் ரசிகன் நான் தான். ஒரு படம் தமிழ்நாட்டில் தோல்வி அடைந்தால் தனியே உட்கார்ந்து ஒரு நிமிடம் மௌனம் அனுஷ்டிக்கிறவனும் நான் தான். ஏனென்றால் இவர்களின் உழைப்பு சாதாரணம் அல்ல. வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே உழைப்பு தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே மூலதனம் தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே ரத்தம் தான், ஒரே வேர்வை தான். ஏன் எங்கள் சமுதாய கலைகளை தோற்க வேண்டும்? எங்கள் கலை கண்மணிகள் தோற்க கூடாதே என்றெல்லாம் நான் நினைப்பேன். இந்த உழைப்புக்கு ஊதியம் வேண்டாமா என்று நினைப்பேன். எல்லா படங்களும் வெற்றி பெற வேண்டுமே, குறைந்தபட்ச வெற்றியாவது பெற வேண்டுமே என்று கருதுகிறவர்களில் நான் ஒருவன். சுசீந்திரன் தான் எடுத்த எல்லா படங்களையும் தமிழ்நாட்டுக்கு வெற்றி படமாக ஆக்கி காட்டிய வித்தகன். அவருடைய அடிப்படையில் the minimum guarantee, அடிப்படை உத்தரவாதம், குறைந்தபட்ச உத்தரவாதம் என்று சொல்லுகிறார்களே, அது சுசீந்திரன் படத்தில் உண்டு. இது ஏன் என்று துப்பறிந்து பார்த்தேன். இளம் இயக்குநர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். நாளை படம் இயக்கக்கூடிய வலிமை வாய்ந்தவர்கள் இந்த சபையில் இருப்பீர்கள். கனவுகளோடு காத்திருக்கிறீர்கள். சுசீந்திரனுடைய சூத்திரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சூத்திரத்தை நான் சொல்வதற்காக சுசீந்திரன் தன் தொழில் ரகசியம் வெளியே வந்துவிட்டதே என்று வருத்தப்பட வேண்டாம். இந்த சூத்திரத்தை வருகிற தலைமுறைக்கு நீங்கள் சொல்லித்தந்தே ஆக வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? ஒரு படம் மொத்தத்தில் போட்டு பார்க்கிற போது எந்த இடத்தில் உட்காரும் என்று நினைக்கிறோமோ அந்த இடத்தில் அந்த படம் உட்காரும். எல்லா சினிமாலையும் நீ எல்லா படமும் பாருங்க, ஒரு 9வது ரீல்ல ஒரு படம் உட்காரும்.
உட்கார்ந்தது எழுந்து பாய்கிறதா, உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்து விடுகிறதா என்பதுதான் படத்தின் வெற்றியும் தோல்வியும். ராமாயணத்தில் வனவாசம் போவார்கள். ராமன், சீதை, லட்சுமணன் 3 பேரும் காட்டில் இருப்பார்கள். அதில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை. ராமாயணம் உட்காருகிற இடம், அது விழுந்துடும் கீழே. உட்கார்ந்த ராமாயணத்தை தூக்கி நிறுத்துவதற்காக வால்மீகி மாரீசன் என்ற பாத்திரத்தை உள்ள விடுவான். மாரீசன் வந்த உடனேயே உட்கார்ந்த ராமாயணம் ரெக்கை கட்டி பறக்கும். மகாபாரதத்தில் பாண்டவர்களின் அஞ்ஞாதவாசம் ரொம்ப போர் அடிக்கிற இடம். இந்த அஞ்ஞாதவாசத்தில் மறைந்து வாழ்கிற வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? வியாசர் கொண்டு கீசகனை சேர்ப்பார். அந்த கீசகன் வதம் தொடங்கியவுடன் மகாபாரதம், உட்கார்ந்த மகாபாரதம் எழுந்து கொள்ளும், ரெக்கை கட்டி பறக்கும். இந்த இதிகாச சூத்திரத்தை இந்த இளைஞன் எப்படி கற்று தேர்ந்தாலும் தெரியவில்லை. எந்த இடத்தில் படம் உட்காருமோ அங்கே ஒரு புதிய பாத்திரத்தை உள்ளே நுழைத்து ஒரு புதிய திருப்பத்தை கொடுத்து அந்த படத்தை இவர் தூக்கி நிறுத்துகிறார். சுசீந்திரன், உங்களை போன்ற இயக்குநர்கள் நாட்டுக்கு நிறைய தேவை. நான் இந்த நேரத்தில் பகிரங்கமாக ஒரு பரிந்துரையை செய்கிறேன். சுசீந்திரன் எல்லா நடிகர்களோடும் படம் பண்ண வேண்டும் என்ற எனக்கு ஆசை. தயவு செய்து தமிழ்நாட்டின் பெருங்கலைஞர்களான அஜித், விஜய், சூர்யா போன்றவர்களெல்லாம் இந்த சுசீந்திரனை தங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் பகிரங்கமாக பரிந்துரைக்கிறேன். நிச்சயமாக அவர்களுக்கும் பெருமை தந்து தனக்கும் பெருமை தேடிக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தம்பி இமானுடைய சூத்திரம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? புதுசா பரீட்சை பண்ணி பார்க்கிற அவசியம் இல்லை அவருக்கு. நான் என் திறமையை காட்டுகிறேன். இது யாரும் தொடாத சுதி, இது ஆரோகணம், இது அவரோகணம், இது யாரும் தொடாத பாகேஸ்வரி ராகம், இது மாயமாளவ கவுளை, இது கேதாரம். இதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு வேணுங்கிறது கடைசி மனிதனுடைய இதய துடிப்பு. அந்த இதய துடிப்பு என் ஹார்மோனியத்தில் வாசிக்கப்பட்டால் ஹார்மோனியத்துக்குள் ரசிகர் உட்கார்ந்து கொள்வான். அதைத்தான் நான் செய்கிறேன் என்று தெளிவாக செய்யக்கூடிய ஆள் நம்முடைய இமான். ஒரு பாட்டு கொண்டு போட்டு காட்டார் எனக்கு. இதுக்கு ஒரு பாட்டு சார், 1.5 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு வேணும்னாரு. இதுவே தண்டனை தான். 1.5 நிமிஷத்துக்கு எதுக்கியா பாட்டு சார்? பாருங்க சார், இந்த பொண்ணு, இந்த காஜல் அகர்வால் ஒரு சாலையை கிராஸ் பண்ணுது, இந்த சாலையை தாண்டி போகுது. அது பயந்த பொண்ணு, எதை பார்த்தாலும் பயம். இந்த சாலையை கிடக்கிறதுக்குள்ள பயந்து நடுங்குது. யாராவது துணைக்கு வருவார்களா? அவர்களுக்கு பின்னால் போய்விடலாமா? யாராவது என்னை கையை பிடித்து அழைத்துக் கொள்வார்களா? இந்த வாகனங்கள், இந்த போக்குவரத்து, இதையெல்லாம் தாண்டி நான் கரை சேர்ந்து விடுவேனா என்கிற பயம். விஷால் இதை பார்க்கிறாரு. என்னடா வித்தியாசமான பொண்ணா இருக்கு. ஆண்களுக்கு பயந்த பெண்களை பிடிக்கும், பெண்களுக்கு முட்டாளான ஆண்களை பிடிக்கும். இவருக்கு இந்த பயம் பார்த்து ஆச்சரியப்படும். இது இந்த மாதிரி பயந்த பொண்ணு. ட்ரெஸ் இந்த பொண்ணு ரொம்ப வெள்ளையா கொடுத்துருந்தாரு அந்த பொண்ணுக்கு உடை. நான் பார்த்தோன்னே சொன்னேன், யார் அந்த முயல் குட்டி? இதான் என் பல்லவி. பார்த்த உடனே அவர் கை தட்டிட்டாரு. நல்லா இருக்கு சார், யார் அந்த முயல் குட்டி? அப்படியே பாட்டு தொடங்குது. யார் அந்த முயல் குட்டி? வெள்ளை வெள்ளையாய் வித்தியாசமாய் வீதி கடக்கும் துண்டு மேகமாய் தீயில் எரியும் மூங்கில் காட்டில் திசையை மறந்த பட்டாம்பூச்சியாய் பரபரப்பான போக்குவரத்தில் பலூனை தொலைத்த பச்சை குழந்தையாய் யார் அந்த முயல் குட்டி? உன் பெயர் என்ன முயல் குட்டி? காஜல் அகர்வாலுக்கு ஒரு வார்த்தை, நீங்கள் தமிழ்நாட்டு நடிகையாக ஆகிவிட்டீர்கள், தமிழர்களின் மனசில் இடம்பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினீர்கள், அடுத்த மேடையில் முயல் குட்டி தமிழ் குட்டி ஆகிவிட வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பாட்டை எழுதி கொடுத்த பிறகு இமானுக்கு போகுது பாட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இமான், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னன்னா, எல்லா பாடலாசிரியருக்கு ஒரு ஆசை, எங்கள் கவிதைக்கு இசையமைக்க மாட்டார்களா, பாட்டுக்கு இசையமைக்க மாட்டார்களா, எங்கள் மொழி இசை கட்டாதா என்றுதான் பாடலாசிரியர்கள் ஆசைப்படுவார்கள். நீங்கள் மெட்டுக்கு கொடுத்து தான், நான் இது வரைக்கும் ஒரு 8000 பாட்டு எழுதியிருக்கேன். 7965 பாட்டு மெட்டுக்கு எழுதப்பட்ட பாட்டு. ஒரு கண்ணுக்கு மையழகு எழுதி கொடுத்த பாட்டு,
வெளியில் விழுந்து இதயம் நுழைந்துகிற பாட்டு நான் எழுதி கொடுத்த பாட்டு. இப்படி மிகச்சில பாடல்கள் தான் எழுதி கொடுத்து இசையமைச்ச பாட்டு. மற்றதெல்லாம் மெட்டுக்கு. நீங்கள் எங்கள் கவிதைக்கு இசையமைத்தால் எங்கள் ரசிகன் மீது நீங்கள் காட்டுகிற மதிப்பு என்று நான் கொண்டாடுவேன். ஏழைகளின் ஆப்பிள் எது தெரியுமா? வாழைப்பழம். ஒரு ஆப்பிள் எல்லாரும் வாங்கி சாப்பிட முடியாது. an apple a day keeps the doctor away ஒரு பழமொழி இருக்கு. ஆனா அந்த பழம் விலை உயர்ந்த பழம், ஏழைகள் சாப்பிட முடியாது. ஏழைகளுக்கான ஆப்பிள் எது தெரியுமா? வாழைப்பழம். ஏழைகளுக்கான ஆப்பிள் வாழைப்பழம் என்கிற மாதிரி பாமரர்களுக்கான கவிதை திரைப்பட பாட்டு. அதனால்தான் இந்த கவிதையை கொண்டு வந்து சேர்த்து எங்கள் தமிழ் மக்கள் மீது நாங்கள் வைத்திருக்கிற காதலுக்காக கொண்டு வந்து கொட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இப்படி எல்லாம் இந்த பாட்டுக்கு கேவி மகாதேவன் அவர்கள் தான் இசையமைப்பார். கேவி மகாதேவன் அவர்களுக்கு பிறகு அவர் வழியில் எழுத்துக்கு இசையமைக்கிற ஆசையும் ஆற்றலும் இமானுக்கு இருக்கிறது. தொடர்ந்து முன்னேற வேண்டும் தம்பி. உங்களுக்கு தமிழ் பாடலாசிரியர்கள் நன்றி சொல்வார்கள். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். ஜி.கே. ரெட்டி அவர்கள் இங்கே வந்து என்னுடைய தயாரிப்பாளர் அவர். ஜாடிக்கேத்த மூடிங்கிற படத்துக்கு நான் பாட்டு எழுதியிருக்கேன். அம்சலேகா இசை என்னுடைய பழைய தயாரிப்பாளர். அவருடைய மகனுக்கு பாட்டு எழுதுவது எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று நினைக்கிறேன். விஷால், தைரியமாக நீங்கள் கலை உலகில் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். நல்ல கதைகளை தேர்ந்தெடுங்கள், நல்ல திரைக்கதை செய்யுங்கள், நல்ல குழுவை அமைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய மதன் தயாரிப்பாளர் மதனை பற்றி ஒரு வார்த்தை. அவருக்கு அவ்வளவு ஆற்றல் இருந்த போதிலும் கூட எனக்கு அவரிடம் பிடித்தது திரை உலகில் நேர்மை. அதன் பிறகு சக தொழிலாளிகளோடு காட்டுகிற பணிவு. இந்த பணிவும் நேர்மையும் உண்மையும் மதன் அவர்களை உயர்ந்த சிகரத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று நம்புகிறேன். இந்த படம் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். சற்றே கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டதற்காக உங்களுடைய பொறுமைக்கு என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். All grace, glory, wisdom and thanksgiving goes to my Lord and Savior Jesus Christ. ரொம்ப சந்தோஷம். சுசீந்திரன் சாருடைய இயக்கத்தில் தொடர்ச்சியாக 3வது திரைப்படம் வேலை செய்வது. பாண்டியநாடு, ஜீவா, பாயம்புலி, ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஃபிலிம். அதுக்குள்ளே கரெக்டாக சாங் சிச்சுவேஷன்ஸ் வந்து சரியாக அதை அமைச்சு வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அழகாக வந்து லீட்லாம் வந்து க்ரியேட் பண்ணி எனக்கு சாங்ஸ்க்கு அதுக்குண்டான ஸ்கோப் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. வேந்தர் மூவிஸ்க்கு என்னுடைய நன்றி. மதன் சாருக்கு, இந்த டோட்டல் குரூக்கு என்னுடைய நன்றி. விஷால் சார் வந்து அவரை பற்றி சொல்லுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு பக்கத்துலேருந்து. அதனால் அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எழுதி டெல் அபவுட் மீன்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. ஒரு உண்மையான ஒரு ஒரு உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம் அவரை. ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், அதாவது வந்து டைட்லி ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து ரொம்ப உண்மையாக எந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோமோ அதில் ரொம்ப உண்மையாக இருக்கிற ஒரு சில நடிகர்களில் விஷால் சாருக்கு ஒரு 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 முக்கியமான இடம் உண்டு. ஓகே, போகும்போது ஏதாவது வாங்கி கொடுங்க பிரதர் சாப்பிட. ஸோ அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் நிச்சயமாக அவருடைய கேரியரில் ஒரு பெஸ்ட்டு ஃபிலிமாக வந்திருக்கு. சுசீந்திரன் சாரோட கேரியரில் எப்படி அவர் சொன்னார், அதே மாதிரி விஷால் சாரோட நடிப்பில் வந்திருக்க ஒரு நல்ல படைப்பு. எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்க்கு வந்து அவ்வளோ ஸ்கோப் இருக்குது இந்த திரைப்படத்தில் வேலை செய்கிறதுக்கு. முக்கியமாக செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த திரைப்படம் வேலை செய்யும் போது இன்னும் அணுவாக ரசித்து வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் வைரமுத்து சார், அவருக்கு என்னுடைய நன்றி. அதாவது இன்றைக்கி வந்து புலியாக இருந்தாலும் பாயும் புலியாக இருந்தாலும் அந்த காட்டுக்கு ராஜா நான் தான் அப்படின்னு வந்து வைரமுத்து சார் இருக்கார். அவர் இந்த படத்தில் வந்து எல்லா சாங்ஸும் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக இதில் ஒரு பாட்டு, யார் இந்த முயல் குட்டி அப்படின்ற ஒரு பாடல், அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரிவர்ஸில் நடந்தது. படத்துடைய ஷார்ட்ஸ் அந்த சாங்க்கு தேவையான ஷார்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு டைரக்டர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வைரமுத்து சாருக்கு வந்து அந்த சாங்கோடைய விஷுவல்ஸ் வந்து போட்டு காமிச்சு அதுக்கு அவர் வந்து லிரிக் எழுதி அப்புறம் எனக்கு அது வந்து நான் அதுக்கு வந்து மெட்டமைச்சு அப்புறம் சாங் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் மிக்சிங்லாம் பண்ணி
அந்த சாங் மெட்டீரியல் வச்சுட்டு மறுபடியும் ஃபியூ ஷார்ட்ஸ் வந்து ஷூட் பண்ணி ஆட் பண்ணாங்க. ஸோ ஒரு டோட்டல் சர்க்கிள் நடந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. இந்த படத்தில் அப்படி நடந்தது. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி அண்ட் டோட்டல் க்ரூக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இதை தாண்டி வந்திருக்க ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, கோடான கோடி நன்றி. ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் வந்து நீங்கள் மிகப்பெரிய சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. உங்களை மட்டுமே மனசில் வச்சுட்டு தான் நான் ஒவ்வொரு மெட்டமைக்கிறேன். அதுக்கு நீங்கள் மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துட்ருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. விஷால்ஸ் ஃபாதர். ஓகே, வெல்கம் டு ஆல் சார். ஸ்பெஷல் வணக்கம் மேடையில் இருக்கவங்களுக்கு. அண்ட் ஸ்பெஷல் வணக்கம் விஷால் ரசிக்கிறவர்களுக்கு. ரசிக்க மன்றமா என்ன சொல்கிறீங்களோ அதாவது ஐ எம் சாரி, ஐ கான்ட் டெல். ஏன்னா தமிழ் பேச ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் இந்த படம் எடுத்தவங்க மிஸ் ரமாதன் அண்ட் சிவா தான் எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு பெரிய ஒரு பாஸ் இருக்கார். அவர் பேர் கூட எனக்கு தெரியாது, பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவருக்கு கூட ஆல் த பெஸ்ட் எவ்ரிபடி. இந்த பிக்சரு புலி ஆனாவே எல்லாருக்கும் பயம். இது பாயம் புலின்னா உங்களுக்கு தெரியும். பாயம் புலி மீன்ஸ் பவுன்சிங் டைகர். அது எந்த அளவுக்கு எண்டு பண்ணுறது உங்களை இமேஜின் பண்ணிக்குவோம். இந்த படம் டெஃபினெட்லி இட் வில் பி எ பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். அண்ட் நான் படம் இவன் தான் விஷால் என் பையன் இருந்தால் கூட நான் எப்போவும் கேட்டதில்லை, என்ன பண்ணுறேன் என்ன கதையை கூட கேட்கல. சுசீந்திர சார் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. அவரு கூட கேட்கல என்ன படம் எப்படி கதைன்னு. எனக்கு என்னென்னா உங்கள் மாதிரி எல்லாம் ரசிக்கிற மாதிரி நானும் ஃபஸ்ட் ஷோ பார்க்கலான்னு ஆசை. ஏன்னா எல்லோரும் உங்களோட உட்காந்து அந்த படம் பார்த்தேன்னா அந்த பெருமையே சம்திங் கிரேட். ஏன்னா என்ன பையன் நடிக்கிறான் இல்லையா, அந்த நடிப்பு எப்படி இருக்குது. ஜனங்களுக்கு ஒரு விசில் அடித்தா விஷால் ஏறி இந்த ஸ்டேஜ் மேல் வந்தவுடனே எல்லா விசில் அடித்தப்போ எனக்கு ஒரு ஆனந்தம். ஐயோ என் பையன் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டானேன்னு சொல்லிட்டு எந்த அப்பனுக்கு இருக்காது இந்த மாதிரி சந்தோஷம். அது மாதிரி டுடே like every time when the picture release, I will be the very happy man. I will wish especially for heroine also Kajal oda pandran. Kajal is my favorite heroine. I am also her fan. தெலுங்குல நல்லா பண்ணுறாங்க. அதனால் எப்போது நம்ம போய் பண்ணுவானா நினச்சிருந்தேன். கரெக்டாக அந்த வாய்ப்பு ஒரு நம்ம அதனால் இதே மாதிரி என் பையன் எல்லா 20 நேரம் நடிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. பார்க்கலான்னு எனக்கு வெரி ஹாப்பி டே. இந்த இவ்வளோ ஹாப்பி டே கொடுத்ததுக்கு காரணம் இந்த ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லா ஹிட் ஆகணும். அண்ட் ஸ்பெஷலி ரசிகர்கள் மட்டும் விஷால் ஃபேன்ஸ் ஸ்பெஷலி ஃபார் தெம், தே மஸ்ட் ஆல் see this picture and I will also see along with them. அண்ட் நல்லா பார்த்துட்டு நல்லா ரசித்து இந்த பிக்சர் சக்ஸஸ் பண்ணால் ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காசு நல்லா வந்தாங்கன்னா யார் சந்தோஷமாக இருக்காது. அதனால் நம்ம எல்லாம் பார்த்து இப்போ நானும் கூட ஒரு தடவை ப்ரொடியூசர் இருந்தவன் தானே, எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டு. இஸ் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அன் ஈஸி ஜோக். ப்ரொடியூசர் பண்ண வேலை இது ஐ வில் ஆல்வேஸ் டெல். ஐம் சாரி ஃபார் ப்ரொடியூசர்ஸ். ஐ எம் கோல்டன் வேர்ட் சொல்கிறேன். ப்ரொடியூசர்ஸ் ஆர் 5-star beggars. அதனால் அந்த எப்போ அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, படம் நீங்கள் எல்லாம் ரசித்து சூப்பராக ஓடுதுன்னு சொன்னோன்னே அப்போ they will be in 7-star hotels. They will enjoy. That is the life. It all depends on the rasigar. Fans, they must see and support and encourage all the producers and artists, everybody. விஷால் மட்டும் இல்லை, எல்லா ஹீரோ கூட தயவு செஞ்சு சக்ஸஸ் பண்ணுங்க. இந்த ஃபிலிம் வேர்ல்டு இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே பெரிய என்ன யார் ரசிக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஆசை. எனக்கும் நடிக்கணும்னு ஆசை, யார் சான்ஸே கொடுக்க மாட்டாங்களே. இவர் நம்ம டைரக்டர் சுசீந்திரன் சொல்கிறார், இல்லை சார் நான் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்படி 2-3 படம் பண்ணிட்டாரு, இன்னும் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி இது பக்கத்தில் எங்கே இருக்கார் பாருங்க நம்ம ரவிக்குமார் சார், உங்கள் பையனோட ஒரு படம் பண்ணுறேன் நீங்களும் பண்ணோன்னு சொன்னார். இன்னும் அந்த வாய்ப்பு வரும் சீக்கிரமாக வரும் டெஃபினெட்லி. விஷால் இஸ் டூயிங் வெரி குட். ஐ ஆம் ஏ வெரி ப்ரௌட் ஃபாதர், வெரி ப்ரௌட் ஃபாதர் ஆஃப் விஷால்.
and I wish him all the best. I'll wish especially again, once again, producers, I wish that it should be a box office hit, and I pray God. Thank you all. நன்றி. ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.